பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைகிறார். ராஜேஷ், எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது? எந்தெந்த பகுதிகளில் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது? விவரங்கள் என்ன? பொங்கல் பண்டிகையை தங்களுடைய சொந்த ஊரில் சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக தமிழக அரசு சார்பாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே மாதவரம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட 3 இடங்களிலிருந்து இந்த சிறப்பு பேருந்து என்பது இயக்கப்படுகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய இந்த பேருந்துகள் என்பது இயக்கப்பட இருக்கிறது. அதாவது மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி உள்ளிட்ட சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய இந்த பேருந்துகள் என்பது தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. இங்கு பொறுத்த வரைக்குமே இன்று மாலையிலிருந்தே அதிகரித்திருக்க காணப்படுகிறது. கூட்டம் வரக்கூடிய பொதுமக்களுடைய கூட்டம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்காக இங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் நேரலையாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 முன்பதிவு மையங்கள் மட்டுமே இங்கு செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது 7 முன்பதிவு மையங்கள் இங்கு செயல்பட தொடங்கி இருக்கிறது. அதில் பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான இடங்களுக்கு செல்வதற்கான அந்த வசதிகளை இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உதவி மையங்கள் 10க்கும் மேற்பட்ட உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய அந்த கேள்விகளுக்கு அவர்களுக்கு தேவையான அந்த பதில் உள்ளிட்டவைகள் செய்வதற்கான அந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அரசு பேருந்துக்கான இந்த முன்பதிவு இயந்திரம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்பதிவு இயந்திரத்தில் அவர்கள் எங்கு கிளாம்பாக்கத்திலிருந்து எங்கு செல்ல வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அதற்கான முன்பதிவு அவர்களுக்கு தங்களுடைய மொபைல் வாயிலாக கிடைப்பதற்கான அந்த வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்குமே நாள் ஒன்றுக்கு சென்னையிலிருந்து புறநகர் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை 2092 இருந்தது. ஆனால் தற்பொழுது கூடுதலாக 1445 பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அந்த பேருந்துகளுடைய சேர்த்து கிட்டத்தட்ட 3537 பேருந்துகள் இன்றைக்கு மட்டும் இயக்கப்பட இருக்கிறது. நாளை கூடுதலாக 1635 பேருந்துகள் இயக்க திட்டமிட்டு இருப்பதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. இங்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் சில வசதிகள் இல்லை என்று பொதுமக்களால் கூறப்படுகிறது. எஸ்சிடிசியை பொறுத்த வரைக்குமே முழுவதுமாக முன்பதிவு என்பது முழுமையடைந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறது. சிறப்பு பேருந்துகள் மட்டுமே இருக்கிறது. அதில் போதுமான வசதிகள் இல்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பொதுமக்கள் அலைமோதக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் நேரலையாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு முன்பதிவு செய்திருக்க பொதுமக்களுக்கு கூட அந்த ரூட் நம்பர் என்பது கொடுக்கப்படவில்லை. அதன் காரணமாக அவர்கள் திணறக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. கிட்டத்தட்ட சிட்டியில் இருந்து அவுட்டர் சிட்டி கிளம்பாக்கம் வர 2 மணி நேரம் ஆகிறது. போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டு இருப்பதன் காரணமாக அவர்கள் வருவதற்கு தாமதமாகிறது. ஒரு சில பொதுமக்கள் அவர்கள் நேரடியாக இங்கு வந்திருக்கிறார்கள். 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வந்திருக்கிறார்கள். வந்து காத்திருக்கக்கூடிய அந்த பயணிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அரசை பொறுத்த வரைக்குமே பொதுமக்கள் சிரமமின்றி தங்களுடைய ஊர்களுக்கு, சொந்த ஊர்களுக்கு சென்று தங்களுடைய பொங்கலை கொண்டாட வேண்டும் என்பதில் முனைப்பாக செயல்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதனை மகிழ்ச்சியாக ஏற்றிருக்கிறார்கள். பல்வேறு இருப்பதாக சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை என்பது கண்கூடாக பார்க்க முடிகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழக்கத்தை விட கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.